திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. மக்களோட மனநிலை அப்படிங்கிறது அதுதான். இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே நமக்கு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும்போது பொதுவா ஆளும் திமுகவை சேர்ந்தவர்களோ இல்ல வந்து திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளோ திமுகவை சேர்ந்த தலைவர்கள் அப்படின்னு திமுக ஆதரவு தளத்துல இருக்கிற இல்லைன்னா இதுவரைக்கும் திமுகவை ஆதரிச்சுட்டு வர யாரோ ஒருவர் தான் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த கருத்தை சொன்னது வந்து தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் இல்ல, தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். நேற்று சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு ஓபிஎஸ் வந்து பேசியிருந்தாரு. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கு உள்ளேயே மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஆசையோட மீண்டும் வந்து முதல்வராக ஸ்டாலின் வருவார் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அவருமே வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியில வரும்போது ஐயப்பன் பேசிய இந்த கருத்து பத்தி ஓபிஎஸ் கிட்ட கேட்கிறாங்க. அப்பதான் அவர் வந்து இந்த கருத்தை வந்து சொல்றாரு. அதாவது மீண்டுமே வர்றதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அவர் வந்து ஐயப்பன் வந்து சரியாதான் சொல்லியிருக்காரு, மக்களோட மனநிலையைத்தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸோட இந்த நகர்வு அப்படிங்கிறது குறித்து தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஓபிஎஸோட இந்த நகர்வுகள் பத்தி வந்து பொதுவா 2 கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஒண்ணு, ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போக போறாரு, இல்லைன்னா ஓபிஎஸ் ஐயப்பன் இவங்க 2 பேரு அவங்க எல்லாரும் சேர்ந்து திமுக கூட்டணிக்கு வந்து போக போறாங்க. திமுக கூட்டணிக்கு போய் 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்கி ஓபிஎஸ் ஐயப்பன் போன்றவர்கள்லாம் வந்து தேர்தலில் வந்து நிக்க போறாங்க அப்படிங்கிற கருத்து தான் வந்து பொதுவா வந்து சொல்லப்படுது. ஓபிஎஸ் டிஎம்கே இந்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கினது அப்படின்றதே இல்லை. அதாவது ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போக போறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது வந்து பேசப்பட்ட கருத்துக்கள் தான். அதற்கு பிறகும் பல இடங்கள்ல வந்து பல நேரங்கள்ல வந்து அது வந்து பேசப்பட்டிருக்கு. முதன்மையா எப்போது பேசப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2009 அந்த காலகட்டத்தை வந்து எடுத்துக்கலாம். 2009 நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் ஆட்சியில இருக்காங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திமுகவோட தென்மண்டல அமைப்பு செயலாளரா கலைஞர் கருணாநிதி அவரோட பையன் மு.க. அழகிரி வந்து நியமிக்கப்படுறாரு. அவர் வந்து அப்போது தென் மாவட்டங்கள்ல நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாமே வந்து அவரோட பொறுப்புல தான் நடந்தது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியான திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அப்படிங்கிறத வந்து அழகிரி வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 5 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கிறாங்க. கம்பம், பர்கூர், இளையான்குடி சட்டமன்ற தொகுதி, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வந்து இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கிறாங்க. இதுல பெரும்பாலான தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்துல வந்து கோளாறு, அதற்கப்புறம் வந்து திமுகவினரோட அராஜகம், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இனிமே வந்து இடைத்தேர்தல்கள்ல தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பங்கேற்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து ஜெயலலிதா வந்து அறிவிக்கிறாங்க. எல்லோருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இடைத்தேர்தல்கள்லையுமே அதிமுக வந்து திமுக எவ்வளவு அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் கூட எதிர்த்து களத்துல நின்று தேர்தலை வந்து எதிர்கொண்டாங்க. தற்போது கூட வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சில இடைத்தேர்தல்களை வந்து புறக்கணிச்சாரு. ஈரோடு கிழக்கு, விக்கிரவாண்டி அப்படி சில இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கும் போது சில விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்து வந்தது. அப்ப அவர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அம்மா காலத்திலே வந்து இடைத்தேர்தல்கள்லாம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை சொல்லும் போது பார்த்ததை விட ஜெயலலிதா வந்து இந்த கருத்தை சொல்லும் போது ரொம்பவே அது வந்து ஒரு ஆச்சரியமா தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா பொதுவாகவே வந்து ஜெயலலிதா வந்து ரொம்பவே ஒரு ஆளுமை மிக்க தலைவராகத்தான் வந்து தமிழக அரசியல் களத்துல வந்து பார்க்கப்படுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து துணிச்சலாக எதிர்க்கக்கூடியவங்க அப்படிங்கிற அளவுல தான் ஜெயலலிதா வந்து பார்க்கப்பட்டாங்க. நீங்க மதுரைக்கு வந்து பாருங்க அப்படின்னா அழகிரியோட ஆதரவாளர்கள் அழகிரியே வந்து பேசும்போது கூட நான் வரேன்னு சொல்லிட்டு மதுரையிலே போய் கூட்டம்லாம் வந்து ஜெயலலிதா வந்து நடத்தினாங்க. அந்த அளவுக்கு துணிச்சலா பார்க்கப்படுற ஜெயலலிதா வந்து நாங்க இடைத்தேர்தலில் பங்கேற்கல அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டது. அதாவது ஜெயலலிதா அந்த இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சதற்கு காரணம் அப்படிங்கிறது தேர்தலை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து பயந்து இல்லை,
அதிமுகவோட தென் மாவட்டத்துல இருக்கிற சில முக்கியமான அரசியல் தலைவர்களை வந்து மு.க. அழகிரி வந்து திமுக பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகள்ல வந்து இருக்காரு. அதனாலதான் வந்து இந்த இடைத்தேர்தலே வந்து அம்மா வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இடைத்தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி அதிமுக நிர்வாகிகளை தலைவர்களை வந்து திமுகவுக்கு இழுக்கிறதன் மூலமா அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சில திட்டங்கள் வந்து மு.க. அழகிரி வந்து வகுத்திருக்காரு. அதனாலதான் வந்து அம்மா வந்து இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்துல அதிமுக வட்டாரத்துல அந்த தகவல்கள் எல்லாம் வந்தது. இன்னும் சொல்ல போனா அப்போ வந்து அழகிரி வந்து நேரடியாவே வந்து சவால் விட்டார். அதாவது தென் மாவட்டங்கள், குறிப்பா வந்து தென் மாவட்டங்களை வந்து நான் திமுகவோட கோட்டையாவே மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சவால் விட்டிருந்தாரு. இவ்வளவு கதை எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அழகிரியோட லிஸ்ட்ல இருந்ததுல ஓபிஎஸும் ஒருவர். அழகிரியோட லிஸ்ட்ல வந்து தற்போது பாஜகவோட மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், திமுகல வந்து தற்போது அமைச்சராக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட வரிசையில அழகிரியோட அந்த பட்டியலில் இருந்தவர் ஓபிஎஸ்மே அப்போ வந்து இருந்தார். இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்ட ஜெயலலிதா வந்து நயினார் நாகேந்திரனையும் அனிதா ராதாகிருஷ்ணனையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில இருந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அனிதா ராதாகிருஷ்ணனை தற்காலிகமா கட்சியை விட்டே வந்து நீக்கவும் செஞ்சிடறாங்க. நயினார் நாகேந்திரனுமே அது மாதிரி கட்சியில இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் அப்படின்றது தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் கிட்டேயுமே வந்து ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கராரா ஜெயலலிதா வந்து பேசினாங்க. அதாவது கொடநாடு எஸ்டேட்ல கூப்பிட்டு நீங்க வந்து போகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு கராரா பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து ரொம்பவே உருக்கமாகவும் ஓபிஎஸ் கிட்ட வந்து ஜெயலலிதா வந்து பேசியிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து நான் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நீங்க ஏன் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அழகிரியோட ஆட்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களோட தம்பி ராஜா அவர்கிட்டயுமே போய் பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நடத்துறாங்க. திமுகல வந்து நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் அப்போதைக்கு வந்து நாங்க வாங்கி தர்றோம், உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு கொடுக்குறோம், அது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பு கிட்ட வந்து அப்போது பேசப்பட்டிருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சுட்டு தான் வந்து ஜெயலலிதா அப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போகல. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா அதிமுகவில் இந்த இரட்டை தலைமை பஞ்சாயத்து வந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் கூட ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போறாரு, அது போன்ற கருத்துக்கள் வந்திருக்கு. அதற்கு பிறகு ஜெயலலிதாவோட அவங்களோட மரணத்துக்கு முந்தைய அந்த ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஆட்களை எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, ஓபிஎஸ் எல்லாம் சில காலம் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்துல கூட ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போறா, அது போன்ற ஒரு மேலோட்டமான செய்திகள் அப்படிங்கிறது தான் வந்து வந்தது. ஆனா நம்ம பார்த்தோம்னா அழகிரியோட கனவா இருந்த ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 2009 அழகிரி அவரோட கனவா இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது வந்து நினைவாகுது. ஆனா இதற்கான பெரிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுக்கல. தற்போது இருக்கிற அரசியல் சூழலால வந்து இயல்பாகவே ஓபிஎஸ்க்கு அப்படி ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட்டணிக்கோ இல்ல திமுகவுக்கு கூட போறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து தற்போது சொல்லப்படுது. இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா வேறு சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள். இப்போ வந்து நம்ம வந்து திமுகவுக்கு போறதுக்கு ஓபிஎஸ்க்குள்ள தொடர்புகள், இந்த விஷயங்கள் பத்தி பார்த்தோம். ஆனா திமுக தலைவர் கருணாநிதிக்கும் திமுகவோட அந்த மரபுக்கும் ஓபிஎஸ்க்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்கு. ஓபிஎஸ் அவருக்கு வந்து சிறு வயதுல அவங்க வீட்டுல வந்து அவருக்கு வச்ச பெயர் அப்படிங்கிறது பேச்சிமுத்து. அவங்களோட அந்த குலதெய்வம் நினைவா வந்து பேச்சிமுத்து அப்படிங்கிற பேர் தான் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து வச்சிருந்தாங்க. ஓபிஎஸ்ஸே வந்து சட்டமன்றத்துல வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அதாவது என்னோட தந்தைக்கு வந்து கலைஞரோட வசனங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல வந்து பராசக்தி, மனோகரா இந்த வசனங்கள்லாம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட எல்லாம் வந்து அதை வந்து படிச்சு காட்டுவாங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் கூட, அந்த வசனம் உள்ள புத்தகங்கள் எல்லாம் கூட எங்க தந்தையோட பெட்டிக்குள்ள வந்து இருக்கும். நாங்க வந்து அதெல்லாம் எடுத்து படிப்போம். அந்த அளவுக்கு எங்க தந்தைக்கு வந்து கலைஞர் அவரோட வசனங்கள்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத சட்டமன்றத்திலையுமே கூட ஓபிஎஸ் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஓபிஎஸோட பெயர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயருக்கும் கலைஞருக்கும் கூட ஒரு தொடர்பு வந்து இருக்கு. பராசக்தி திரைப்படத்துல வந்து ஒரு கதாபாத்திரம் வரும். குணசேகரன் அந்த கதாபாத்திரத்தோட தங்கைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அந்த குழந்தை வந்து பன்னீர்செல்வம் பிறந்து விட்டான் அப்படின்ற மாதிரி அந்த படத்துல வந்து ஒரு வசனம் வரும். அந்த வசனம் அந்த படத்துல கலைஞர் வச்சதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திராவிட இயக்க தலைவர்கள்ல வந்து பன்னீர்செல்வம் அவர் நினைவாகத்தான் வந்து கருணாநிதி வந்து அந்த திரைப்படத்துல வந்து அந்த பெயரை வந்து வச்சிருப்பாரு. அந்த பெயர் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சு போய் ஓபிஎஸ் அவர்களோட தந்தைக்கு வந்து தன்னோட பையனுக்கு வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயரையுமே வந்து சூட்டுறாரு. அப்படி வந்து திமுகவுக்கு போறதுக்கான அந்த சூழல்ன்றதை தாண்டி
கலைஞர் கருணாநிதி திமுக அந்த அந்த மரபுக்கும் ஓபிஎஸ்க்கும் கூட ரொம்பவே வந்து நெருக்கமான தொடர்பு அப்படிங்கிறதுமே கடந்த காலத்துல இருந்திருக்கு. பழைய கதையெல்லாம் தாண்டி இப்ப அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப ரெண்டு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு வந்து கூட்டணிக்கு போய் அவர் நின்று எம்எல்ஏ ஆகுறதோ இல்ல அவரோட பையன் யாருக்காவது எம்எல்ஏ சீட் வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு போனா எல்லோருக்குமே எழுகிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, திமுகவுக்கு போனா அவருக்கு என்ன இடம், எந்த இடத்துல அவர் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். காரணம் என்னன்னா, கடந்த காலத்துல அவர் வந்து முதல்வராக இருந்திருக்காரு, நிதி அமைச்சரா இருந்திருக்காரு. கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர், அதாவது முதன்மையான பதவியே அதுதான். அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து திமுகவுக்கு போனா என்ன மாதிரி அவர் வந்து அங்கே வந்து அவரை வந்து எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிற கேள்வியுமே வந்து மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. அதுக்கு நம்ம வர்ற தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்வர் அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா துணை முதல்வர், அதற்கு பிறகு பார்த்தோம்னா தற்போதைக்கு வந்து துரைமுருகன் அவர் வந்து அடுத்த இடத்துல வந்து இருக்காரு. அதற்கு அடுத்ததா ஒரு 4வது இடம் அப்படிங்கிறது கூட ஓபிஎஸ்க்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. கட்சியிலையுமே கூட வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படின்ற தகவலுமே கூட வருது. என்னதான் இருந்தாலுமே அதிமுகவோட ஒரு முதன்மை பொறுப்புல இருந்தவர் கட்சியில பதவியிலையுமே பார்த்தாலுமே அதிமுக ஆட்சி இருக்கும்போது முதல்வரா இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம வந்து துணை முதல்வரா இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. பல்வேறு நெருக்கடிகள், அவரோட கூட இருந்த எல்லோருமே வேறு வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்க, தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு வந்துட்டாரு, வைத்தியலிங்கம் திமுகவுக்கு வந்துட்டாரு, மண்டுட்டி ராமச்சந்திரன் தனியா வந்து கட்சி தொடங்கிட்டாரு. ஜேசிடி பிரபாகர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஓபிஎஸ் கூட இருக்கிற எல்லோருமே ஒவ்வொரு இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து தற்போது வந்து திமுக கூட்டணியை, ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலையுமே அவருக்கு வந்து பெரிய அளவுல வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஓபிஎஸ் வந்து தற்போது வந்து நிர்பந்தத்தாலதான் இந்த முடிவு அப்படிங்கிறது கூட எடுக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து அதிமுக இருக்கும்போது அவரு தவற விட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத ஓபிஎஸ் தவற விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லோருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் வந்து தமிழக முதல்வராக இருக்காரு. அப்போ வந்து சசிகலா வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகணும்னு விரும்புறாங்க. ஓபிஎஸ்ஐ வந்து ராஜினாமா பண்ண சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரு, அப்புறம் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற கருத்துக்கள் வந்தது. பொதுவா எல்லோருமே சொல்றது என்னன்னா, அந்த காலகட்டத்துல ஓபிஎஸ் வந்து ராஜினாமா பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டோட முதல்வரா எல்லா பவருமே அவர்கிட்ட தான் இருந்தது. அரசு இயந்திரங்கள் எல்லாமே வந்து அவர் சொல்றதான் வந்து கேட்க போகுது. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற கருத்துக்களை வந்து பொதுவா வந்து முன்வைப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம சொல்லணும்னா, கடந்த காலங்கள்ல வந்து ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ்ஐ இந்த விஷயத்த சொல்லிதான் வந்து மேடையிலேயே ரொம்ப பாராட்டி இருப்பாங்க. இந்த உலகத்திலே தன்னோட பொறுப்பை வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் திரும்ப கொடுத்த அந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து ராமாயணத்துலதான் வந்து இருக்கு. அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. பரத சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன். அவர் 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 காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் வந்து புகழ்ந்திருக்காங்க. ஓபிஎஸ் வந்து ராஜினாமா பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற கருத்து எல்லோராலும் சொல்லப்படுவதுண்டு. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்துறாரு. அவருக்கு ஆதரவா சில எம்பிக்கள் போறாங்க, சில எம்எல்ஏக்கள் போறாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா டிடிவி தினகரனுமே வெளியில போயிடுறாரு. அவருக்கு சில ஆதரவு எம்எல்ஏக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. தமிழ்நாட்டோட ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தக்க வைக்கணும்னா ஓபிஎஸோட ஆதரவு தேவை அப்படின்ற சூழல் உருவாகுது. எடப்பாடி தரப்பு போய் ஓபிஎஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு எட்டப்படுது. கட்சியில வந்து ஓபிஎஸ்க்கு முதன்மையான பொறுப்பு, ஆட்சியில வந்து 2வது பொறுப்பு அப்படின்னு கொடுக்கப்படுது. ஆட்சியில வந்து அவர் வந்து துணை முதல்வர் ஆயிடுறாரு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், துணை முதல்வர் அப்படிங்கிறது வந்து அரசமைப்பு ரீதியா கான்ஸ்டிடியூஷனல் படி வந்து அந்த 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 பதவிக்கு வந்து எந்தவித அதிகாரமுமே வந்து கிடையாது. அது வந்து ஒரு கௌரவ பதவியா இருக்கும். கௌரவ பதவியா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற அளவுல தான் இருக்குமே தவிர, அரசமைப்பு படி துணை முதல்வர் அப்படிங்கிறவருக்கு எந்த அதிகாரமுமே சொல்லப்படலை. இப்போ ஒரு அமைச்சருக்கான அதிகாரங்கள் இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கான அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு எல்லோருக்குமான அந்த அதிகாரங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா துணை முதல்வருக்கான அதிகாரங்கள் எதுவுமே இல்லை. அது ஒரு கௌரவ பதவி தான். ஆனா கட்சியில முதன்மையான பொறுப்பு ஓபிஎஸ் கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. ஆனா அது முழுமையா கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேருமே சேர்ந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் கட்சியில ஒரு முடிவுகள் செல்லும் அப்படிங்கிற சூழல் தான் அப்போது வந்து இருந்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் சேர்ந்துதான் கட்சியில வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும்.
ஓபிஎஸ் மட்டும் தனிச்சு முடிவெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல். ஆட்சியில இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியா ஒரு முடிவு எடுக்கலாம், ஓபிஎஸ் ஓட தயவே வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்துல ஓபிஎஸ் வந்து இதை ஏத்துக்கிட்டு வந்து கையெழுத்துமே போட்டுட்டாரு. பிற்காலத்துல அவரே கூட பல இடத்துல பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு, துணை முதல்வர் பொறுப்பு ஒண்ணுமே இல்லைங்க, நான் வந்து மேல அமித்ஷா சொன்னாரு, இவங்க எல்லாம் சொன்னாங்க, அதனாலதான் ஏத்துக்கிட்டேன்னு அவரே வந்து வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. சோ இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து சுதாரிச்சிருக்கணும். ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா கூட அதற்கு அடுத்து வந்து கட்சியில வந்து அவர் இந்த பொறுப்புகளை எல்லாம், கட்சியில முதன்மையான பொறுப்பை வந்து அவர் வாங்கியிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. அதே போல தொடர்ச்சியா வந்து முதல்வர் வேட்பாளரா, எதிர்கட்சி தலைவரா, அப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஓபிஎஸ் வந்து கோட்டை விட்டது அப்படிங்கிறது ஒரு தரப்பு இருக்கு. அதற்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2021 எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவான ஆட்கள் வந்து பெருவாரியான ஆட்கள் வெற்றி பெற்றாங்க. கோவையில வெற்றி பெற்றாங்க, சேலத்துல வெற்றி பெற்றாங்க, தருமபுரியில வெற்றி பெற்றாங்க, கிருஷ்ணகிரியில வெற்றி பெற்றாங்க அப்படின்னு, திருப்பூர்ல வெற்றி பெற்றாங்க, ஈரோடுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லோருமே எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள். ஆனா தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அந்த அளவுக்கு இறங்கி ஒரு களப்பணி அப்படிங்கிறது செய்யல. அவரோட தொகுதிக்குள்ளே அவர் வந்து சுருங்கிட்டாரு. அதனால ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல வந்து இல்லாம போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மதுரைக்குள்ள 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தாலுமே கூட அவங்க ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களா இல்ல, அவர்களுக்கான ஒரு நபராக ஓபிஎஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது. அதனால பெருவாரியான எம்எல்ஏக்கள் வந்து இபிஎஸ்ஐ ஆதரிக்கக்கூடிய சூழல் இருந்தப்ப ஆபியஸா அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். சோ இதுவுமே வந்து ஓபிஎஸ் வந்து கோட்டை விட்ட ஒரு இடமா தான் வந்து பார்க்கப்படுது. இது எல்லாவற்றையும் தாண்டி ஓபிஎஸ் தற்போது இந்த சூழல்ல இருக்கார்ல, கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டு இப்போது வந்து அந்த கட்சிக்குள்ளே போக முடியாத சூழல்ல இருக்கார்ல, இதற்கான முக்கியமான காரணங்களா 3 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகளுக்கு அப்புறம் அதிமுகவுக்குள்ளே வந்து ஒரு குரல் வந்து, அதாவது எல்லோருமே ஒன்று சேரணும், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் வந்து வரணும், எல்லோருமே வந்து ஒன்று சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், தொடர்ச்சியா நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருக்கோம், அது போன்ற குரல்கள் வருது. அந்த காலகட்டத்துல ஒரு சில வழக்குகள் அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி மேல வருது. சோ எடப்பாடி பழனிசாமி கொடநாடு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து பேசு பொருளாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நேரத்துல வந்து பொலிட்டிக்கலி வந்து ஒரு மாதிரி வீக் ஆயிடுறாரு. அந்த காலகட்டத்துல ஓபிஎஸ் வந்து அனைத்து இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போறாரு, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஆக்டிவா செயல்படுற ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் இருந்த அந்த பைலாவை வந்து மாத்தி இபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற 2 பதவிக்குமே வந்து ஒரே ஓட்டால நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்குறாரு கட்சிக்குள்ள. அப்படிப்பட்ட சூழல்ல வந்து ஓபிஎஸ் வந்து அதை ஏத்துக்கிறாரு. அதாவது ஓபிஎஸ் வந்து தனிப்பட்ட முறையில தானா கட்சிக்குள்ள வந்து ஒரு தலைவரா உருவெடுக்க கூடாது அப்படின்ற அளவுல ஒரு திட்டம் அப்படிங்கிறது தீட்டப்படுது. அந்த திட்டத்துக்கு வந்து ஓபிஎஸ் வந்து அந்த காலகட்டத்துல பலியாயிட்டாரு. எப்படி நம்ம வந்து முதல்ல சேரும் போது கட்சி தலைவர்னா நான் தான் தலைவர், நான் கையெழுத்து போறதுதான் செல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து நிறைவேற்றிக்கலையோ, அது போல ஒவ்வொரு இடங்கள்லயும் எப்படி வந்து கோட்டை விட்டாரோ, அதே போல அந்த இடத்துலயுமே வந்து ஓபிஎஸ் வந்து அந்த காலகட்டத்துல வந்து தன்னோட பதவி இருந்தா போதும், தனக்கு இப்ப இருக்கிற அந்த நம்பர் 2 அப்படிங்கிற இடம் இருந்தாலே போதும் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து நினைச்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா அதிமுகல உட்கட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அப்ப முதல் 2 தேர்தல்கள் காலகட்டத்துல வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து இபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகளை வந்து இபிஎஸ் வந்து நியமனம் செஞ்சுக்கிட்டே வராரு. அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு இடங்கள் கேட்கறது அப்படின்றதை வந்து கோட்டை விட்டுறாரு. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற இருந்த அதிமுகவோட அந்த பொதுச்செயலாளர் பொறுப்பு வந்து நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட பைலாவே வந்து மாறுது. அப்படின்னும் போது யாரு நிர்வாகிகள், எந்த ஆதரவு நிர்வாகிகள் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்சி தலைமைக்கு வர முடியும். அப்பனா அந்த தேர்தல் நடக்கும்போது தன்னோட ஆதரவாளர்களை அதிகமா அந்த இடத்துல கொண்டு வந்தாதான் தன்னோட அந்த 2வது இடம் அப்படிங்கிறதையுமே தக்க வைக்க முடியும்ன்ற சூழல்ல முதல் 2 அந்த தேர்தல் நடக்கும்போது ஓபிஎஸ் வந்து அதை வந்து பெருசா வந்து கண்டுக்கல, அதை வந்து கவனம் இல்லாம இருக்காரு, அது வந்து போயிடுது. 3வது தேர்தல் வந்து நடக்கும்போது தான் வந்து ஓபிஎஸ் வந்து அதுல கவனம் செலுத்தி எனக்கும் வந்து நிர்வாகிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, என்னோட ஆதரவாளர்களுக்கும் நீங்க பொறுப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. 2 ராஜ்யசபா வரும்போது தர்மர் அவரோட ஆதரவாளருக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு அப்பதான் வந்து அவர் சுதாரிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து இபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகளாவே வந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு கூட 2 பேரும் சேர்ந்துதான் அழைக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல அந்த அறிவிப்பையுமே வந்து 2 பேரையுமே சேர்த்து அழைச்சிடுறாங்க. அவைத்தலைவர் தற்காலிக அவைத்தலைவரா கொண்டு வரதுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்மகன் ஹுசைனையே வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஓபிஎஸ் தான் வந்து முன்மொழிகிறாரு, இபிஎஸ் வந்து வழிமொழிகிறாரு அப்படின்னு
கட்சியில தான் ஒற்றை தலைமையா வர்றதுக்கான எல்லா விஷயங்களையும் ஓபிஎஸ் வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடுறாரு. அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுறாரு. அதற்கு பிறகு வந்து போய் வழக்கு போடுறாரு, வெளியில போறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு. ஆனா அதற்குள்ள வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்தியால எல்லா இந்த மாதிரியான கட்சியோட பிராக்சன்ஸ் இந்த வழக்குகள் எல்லாத்துலயுமே பெரும்பாலான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கா, பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கா, பெரும்பாலான எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கா, எம்பிக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கட்சி போகும். இந்தியா முழுமைக்குமே நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து நீதிமன்றத்தால தீர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம்தான். தேர்தல் ஆணையமே முழுமையா வந்து தலையிட முடியாது. கட்சி என்ன கொண்டு போய் சேர்க்குதோ அதை வச்சு வேணா அவங்க ஒரு விஷயத்த செய்யலாமே தவிர, அப்படின்ற பட்சத்துல தன்னோட ஆதரவு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகல முதல்வரா வந்ததுல இருந்து ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டதுல இருந்து எல்லா காலகட்டத்திலையுமே தான் கட்சிக்குள்ள ஒரே ஆளா வர்றதுக்கான எல்லா வேலைகளையுமே தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்திருக்காரு. எல்லா இடங்கள்லயுமே ஓபிஎஸ் தொடர்ச்சியா கைவிட்டுட்டே வந்திருக்காரு அப்படின்றதுதான் வந்து வரலாறு. இது எல்லாமே கூட ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு உள்ள இருக்கும்போது அவர் வந்து கோட்டை விட்ட விஷயங்கள் தான். அதிமுகல வெளியில வந்துட்டாரு, வழக்குகள்லாம் வந்து போடுறாரு, நீதிமன்றங்கள்ல ஒரு சில தீர்ப்புகள் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா வருது. வைத்திலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், இப்படி பலர் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் பலருமே கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவா வராங்க. கீழ்மட்ட அளவுல நிறைய நிர்வாகிகள் வராங்க. ஆனாலுமே கூட ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு முடிவையுமே வந்து உடனடியா எடுக்காம இருக்கிறது, வளவலா கொலகொலான்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகிறது அப்படின்றது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருந்திருக்கு. அரசியல் பார்வையாளர்கள் எல்லோருமே இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போது, எல்லா காலகட்டத்திலையுமே ஓபிஎஸ் வந்து எந்த ஒரு பதவியுமே அவரு அடிச்சு புடிச்சு, இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு பதவியில இருக்காருன்னா அதற்கு அவர் வந்து பல வேலைகள் வந்து அது வந்து சரியான வேலைகளோ சட்டத்துக்கு புறம்பான வேலைகளோ அவர் வந்து பல வேலைகள் செஞ்சு அந்த இடத்துக்கு வராரு. இன்னைக்கு ஏவா வேலு வராருன்னா அவர் வந்து பல வேலைகள் செஞ்சு அந்த இடத்துக்கு வராரு. எஸ்பி வேலுமணி வராருன்னா அவரோட முயற்சிகள்ல ஒரு இடத்தை வந்து பிடிக்கிறாரு. இன்னைக்கு அதிமுகல நம்பர் 2 அப்படின்னா நம்ம எஸ்பி வேலுமணியை சொல்லலாம். ஆனா அந்த இடத்துக்கு அவர் பல முயற்சிகள் வந்து வர்றாரு. ஆனா ஓபிஎஸ்க்கு முதல்வர் பதவி ஜெயலலிதா கொடுத்தது, சசிகலா குடும்பம் கொடுத்தது, கட்சியில பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது. எல்லா காலகட்டத்திலையுமே அவருக்கு வந்து பொறுப்புகள் அப்படின்றது அவருக்கு எளிமையா கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால அவர் அப்படியே தான் வந்து ஒரு தேங்கி போய் ஒரு சூழல்ல இருக்காரு. யதார்த்த அரசியலை வந்து ஓபிஎஸ் வந்து புரிஞ்சுக்கல. அவர் அடிச்சு நம்ம வரணும், களத்துல இறங்கி செய்யணும், களத்துல இறங்கி வந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற அந்த யதார்த்த சூழலை ஓபிஎஸ் புரிஞ்சுக்கவே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கட்சிக்கு வந்து 2 பிரிவா வந்து செயல்படுறாங்க. மயிலாப்பூர்ல வந்து ஒரு அலுவலகம் வந்து பாக்குறாங்க. ஓபிஎஸ் போய் சொல்றாங்க, நம்ம ஒரு அலுவலகமா செயல்பட்டாதான் நம்ம வந்து தனியா நம்ம வந்து தெரியும், நம்ம கூட எல்லாருமே வருவாங்க, ஒரு தோற்றம் வரும் அப்படின்னு சொல்லும் போது கூட, மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வாடகைன்னு சொல்லும்போது கூட, அவ்வளவு பணம் நம்ம ஏன் செலவு பண்ணணும், நமக்குதான் கட்சி தலைமையை நம்ம கிட்ட வந்துருமே அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல இருந்தாரு அப்படின்னு அவரை சுற்றி இருந்தவர்களே அப்போ வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு வளவலா கொலகொலான்னு உடனடியா நான் வந்து மாநாடு நடத்துறேன், நான் சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு, ஆனா எந்த முடிவுகளையுமே உடனடியாக அதிரடியாக எடுக்காதது அப்படிங்கிறதுமே ஓபிஎஸோட இந்த ஒரு நிலைக்கு காரணம் அப்படிங்கிறதும் பொதுவா வந்து சொல்லப்படுது. நம்ம ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு போறாரா, இல்ல திமுக கூட்டணிக்கு போறாரா, ஓபிஎஸ் எப்பப்பெல்லாம் ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போறாரு அப்படின்லாம் கடந்த கால அரசியல் வரலாற்றுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். ஓபிஎஸ்க்கும் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கும் ஓபிஎஸோட தந்தைக்கும் இருந்த அந்த விஷயங்கள், தொடர்புகள் குறித்து பார்த்தோம். இல்ல பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரே எப்படி வந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஆனா வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போறாரா, தன்னோட 2வது இன்னிங்ஸ் அரசியல்ல வந்து திமுகவுக்கு போய் தொடங்குறாரா, இல்ல தன்னோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு, தன்னோட மகனுக்கு சீட்டு அப்படின்ற பட்சத்துல ஒரு கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனாலும் கூட ஓபிஎஸ் சேர்றது திமுகவுக்கு எந்த அளவுக்கு லாபமா இருக்குமா, இல்ல நஷ்டமா, இல்ல எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா வந்து தென் மாவட்ட முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஒரு முகமா பார்க்கப்பட்ட டிடிவி தினகரனை வந்து ஒதுக்குனாங்க, சசிகலாவை ஒதுக்குனாங்க, ஓபிஎஸ் ஒதுக்குனாங்க அப்படின்னு இது ஒரு அதிருப்தியாவே வந்து இருந்துட்டு இருந்தது. அதையும் தாண்டி வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படின்றதுமே கூட முக்குளத்தோர் சமூக மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு ஒரு அதிருப்தியில இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது.
தற்போது டிடிவி தினகரன் வந்து உள்ள போயிட்டாரு. ஆனாலுமே கூட சசிகலா ஓபிஎஸ்லாம் வந்து வெளியில தான் இருக்காங்க. குறிப்பா எல்லோரையும் விட ஓபிஎஸ் மீதான அனுதாபம் அப்படிங்கிறது அந்த மக்கள் கிட்ட ஓரளவுக்கு இருந்தது. ஏன்னா ஓபிஎஸ் மீது வந்து பொதுக்குழுல வந்து வாட்டர் கேன் வீசப்பட்டு அவர் வந்து வெளியில வந்ததா இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை, எனக்கு கட்சியில மட்டும் சேர்த்துக்குங்க அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் வந்து இறங்கி வந்துட்டாரு. நீங்க என்ன பொறுப்பு கொடுத்தாலும் ஓகே, எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன சொன்னாலும் ஓகேன்ற அளவுக்கு வந்தும் கூட ஓபிஎஸ் வந்து இவங்க சேர்க்கல அப்படின்ற அளவுல ஒரு அதிருப்தி அப்படின்றது அந்த சமூக மக்கள் கிட்ட வந்து இருக்கு. தென் மாவட்டங்கள்ல இது வந்து தினகரன் அதிமுக கூட்டணிக்கு போன பட்சத்துல ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்க வந்து திமுக ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. குறிப்பா நம்ம சொல்லணும்னா ராமநாதபுரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 2024 ஓபிஎஸ் தனிச்சு போட்டிக்கிட்டாரு. 2வது இடத்துக்கு வந்தாரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வாங்கி வந்தாரு. அதிமுகவே 3வது இடத்துக்கு தான் போனாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சமூக வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அந்த காலகட்டத்துல விழுந்தது. அந்த அடிப்படையில கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே வந்து அரசியல் ரீதியா எந்த காலகட்டத்திலையுமே ஒரு தெளிவான முடிவு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில அவரை குறைச்சு சொல்றது அப்படின்றதை தாண்டி அவர் வந்து எந்த ஒரு முடிவையுமே ஒரு துணிச்சலாவோ இல்ல வந்து ஒரு அதிரடியாவோ எடுத்தது இல்லை அப்படின்றதுதான் கடந்த கால வரலாறா இருக்கு. தற்போது ஓபிஎஸ் எடுத்திருக்கும் இந்த இந்த முடிவு அப்படிங்கிறதுல அவர் தொடர்ந்து போறாரா இல்ல இந்த முடிவுலையுமே வந்து பின்வாங்குறாரா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.